ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, தர்க்க காரணவியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கான முடிவுகளுமே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த முடிவுகளில் வந்து எது வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இந்த மாதிரி கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணணும். முதல் கண்டிஷன் பொறுமையாக ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எந்த மாதிரி கொஷின்ஸ்னால், அதாவது அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அந்த அறிக்கையில் வந்து நமக்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த அறிக்கையில் வந்து இப்போது ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 3 அறிக்கையில் ஏதாவது இதுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம வந்து இதில் சூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா, உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். ஓகேவா, இது நான் என்ன தான் சொன்னாலும் நான் இப்போ சொல்கிற ஐடியா வச்சு நீங்கள் நிறைய சம் வந்து ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பண்ணுங்கள். என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஓகேவா, கூற்று அதனுடைய முடிவுகள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா, இல்லாட்டா கூற்று எல்லா பொம்மைகளுமே சன்னல்கள். ஓகேவா, எல்லா பாட்டில்களுமே சன்னல்கள், அனைத்து கார்களும் பாட்டில்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லா பொம்மை. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, ஆல். எல்லா டால்ஸுமே வந்து எல்லா பொம்மையும் ஜன்னல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜன்னல் எல்லா பொம்மையுமே ஜன்னல். நமக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா, எல்லா பாட்டில்களும் ஜன்னல்கள். ஓகேவா, எல்லா பொம்மையும் ஜன்னல் தான், எல்லா பாட்டில்களும் ஜன்னல் தான். அப்போது ஆல் பொம்மையும் பாட்டில்களும் ஜன்னல். ஓகேவா, ஓகே, அப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். பொம்மையும் சரி பாட்டிலும் சரி, எல்லா பொம்மையுமே. இப்போ ஒரு 10 பொம்மை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், 10 பாட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த 10 பாட்டிலும் 10 அதாவது இது வந்து எனக்கு ஒரு ரீசனிங் இருக்காது. அதாவது எப்படி பொம்மை வந்து ஜன்னலாக மாறும் அப்படிலாம் இல்லை. இது ஒரு லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா, நம்ம ஒரு திங்க் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு 10 பொம்மை இருக்குது, அந்த 10 பொம்மையுமே ஜன்னல் தான், 10 பாட்டிலுமே ஜன்னல் தான். அனைத்து கார்களும் பாட்டில்கள். ஓகேவா, இப்போது நம்ம வந்து எனது எல்லா காருமே எனது பாட்டில் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதில் ஓகேவா இதை வந்து சூஸ் பண்ணி இதுக்கான ஒரு முடிவுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லா பொம்மையும் சரி பாட்டிலும் சரி ஜன்னல்கள், அந்த கார்கள் எல்லாமே பாட்டில். ஓகேவா, இப்போ 10 கார் இருக்குன்னா அதுவும் பாட்டில் தான். அப்போது அந்த 10 பாட்டில் ஆல்ரெடி வந்து இருக்குது. ஓகேவா, இப்போது அந்த 10 பாட்டிலுமே நமக்கு ஜன்னல் தான். ஓகேவா, அப்போ அந்த 10 காரும் பாட்டில் தான். ஓகே, இப்போ அதில் கொடுத்துருக்க முடிவை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். இது வந்து இப்போ நம்ம அந்த கூற்று எழுதி வச்சுருக்கோம்ல. இப்போ பாருங்கள், எல்லா கார்களும் ஜன்னல்கள். கார் பாருங்கள், எல்லா கார்களும் ஜன்னல்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்னது இந்த கூற்று ஏற்புடையதாக இருக்குமான்னு பார்ப்போம். எல்லா காருமே நமக்கு பாட்டில்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பாட்டில்கள் எல்லாமே நமக்கு வந்து ஜன்னலாக தான் வருது. ஓகே, அப்போ இந்த கூற்றுகள் வந்து நமக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது. கரெக்டாக தானே இருக்குது. எப்படி சொல்கிறேன், கார் எல்லாமே பாட்டில் தான், ஆனால் அந்த பாட்டில் எல்லாமே ஜன்னலாக தான் மாறுது. அப்போ இந்த கூற்று ஏற்புடையதாக இருக்குது. ஓகே, அப்போ இது ரைட்டாக தான் இருக்குது. சில கார்கள் வந்து பொம்மைகள், சில கார்கள் வந்து பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. கார்கள் எல்லாமே பாட்டிலாக மாறும், பாட்டில் எல்லாமே ஜன்னலாக மாறுமே தவிர பொம்மையாக மாறாது. அப்போ இந்த கூற்று ஏற்புடையதாக இருக்கா, இல்லை. அப்போ இந்த கூற்று நமக்கு வேண்டாம். அடுத்து பாருங்கள், சில ஜன்னல்கள் எல்லாம் கார்கள். சில ஜன்னல்கள் எல்லாமே கார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஜன்னல் அப்படிங்கிறது ஒன்று பொம்மையாக இருக்கும், இல்லை பாட்டிலாக இருக்கும். பாட்டிலாக இருந்தால் கண்டிப்பாக காராக இருக்கும். ஓகேவா, ஜன்னல் ஒன்று வந்து என்னது பொம்மையாக இருக்கும், பாட்டிலாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அப்போ சில பொம்மைகளும் இருக்கும் ஜன்னலில், சில பாட்டில்களும் இருக்கும். ஆனால் அந்த பாட்டில்கள் சிலது வந்து காராகவும் இருக்கலாம். அப்படி தானே, புரியுதா உங்களுக்கு? ஜன்னல் வந்து 2 தான், பொம்மையாக இருக்கலாம் பாட்டிலாக. இப்போ 20 ஜன்னல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10 பொம்மை இருக்கும், 10 பாட்டில் இருக்கும். ஆனால் நமக்கு பாட்டில் எல்லாமே காராக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஓகேவா, சில கார்களாகவும் இருக்க, சில ஜன்னல்கள் எல்லாம் காரு, சில ஜன்னல்கள் எல்லாமே காருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சில ஜன்னல்கள் எல்லாம் கார்கள். ஓகேவா, சில ஜன்னல்கள் அந்த எல்லாமே பாட்டில் ஃபுல்லாகவே ஜன்னல் தானே. அப்போ இந்த 3வது கூற்று வந்து ஏற்புடையதாக தான் இருக்குது. ஓகேவா, அப்போது இந்த 2வது கூற்று மட்டும் தான் நமக்கு ஏற்புடையது கிடையாது. அப்போ 1, 3 வந்து சரி. ஓகேவா, அப்போ 1, 2 பின்தொடர்கிறது. அதாவது இந்த கூற்றை வந்து இந்த முடிவுகள் வந்து எது பின்தொடர்கிறதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ 1, 2 மட்டும்தான் பின்தொடர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 1 பின்தொடர்தான், 2வது பின்தொடரலாம். அடுத்த 2, 3 கொடுத்துருக்காங்க. 2வது பின்தொடரலாம், ஆனால் 3வது வந்து பின்தொடர்கிறது. இது தப்பு. ஓகேவா, 1, 3 மட்டும் பின்தொடர்கிறது. ஓகே, இதுதான் ரைட் ஆன்சர் வந்து சி. ஓகேவா, 1, 3 மட்டும்தான் இந்த கூற்றுகள் வந்து இந்த முடிவுகள் வந்து இந்த அறிக்கையை வந்து பின்பற்றுகிறது. ஓகேவா, அனைத்தும் பின்தொடருது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா நமக்கு 2வது கூற்று வந்து அதை பின்தொடரலை. ஓகே, இப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போமா.
இப்படி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். அறிக்கை என்ன குறித்து கொடுத்துருக்காங்க? எல்லா பழங்களும் காய்கறிகள், அனைத்து பேனாக்களும் காய்கறிகள், அனைத்து காய்கறிகளும் மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய முடிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். எல்லா பழங்களும், பழம் எல்லாமே காய். ஓகேவா? பழம் எல்லாமே காய். அனைத்து பேனாக்களும் காய். பழமும் சரி பேனாக்களும் சரி காய் தான். பழமும் சரி பேனாவும் சரி காய் தான். அனைத்து காய்கறிகளுமே மலை தான். அந்த காய் ஃபுல்லாகவே என்னது? இந்த காய் எல்லாமே மலையாம். ஓகேவா? இப்போ இந்த கூற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பேனாவும் சரி மலையும் பழமும் சரி காய் தான். எல்லா பழமும் சரி எல்லா பேனாவும் சரி காய். 10 பழம் இருக்குது, 10 பேனா இருக்குன்னா அந்த 20 காயாயிரும். காய் எல்லாமே அந்த 20 காயுமே மலையாயிரும். ஓகேவா? இப்போ எல்லா பழங்களும் மலைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ரூல் ஃபாலோ ஆகுதா? எல்லா பழமே என்னது? மலையாகுது அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு எல்லா பழமுமே வந்து காயாக மாறுது. ஆனால் காய் எல்லாமே நமக்கு மலையாக தானே மாறுது. அப்போ இந்த ரூல் வந்து ஃபாலோ ஆகுது. ஓகேவா? அந்த கூற்றை வந்து இது இருக்குது. அடுத்து எல்லா பேனாக்களும் மலை தான். பேனா வந்து காயாக மாறுது, காய் வந்து எல்லாமே மலையாக தான் மாறுது. அப்போ இந்த கூற்றும் ஏற்புடையது தான். சில மலைகள் எல்லாம் காய்கறிகள். ஓகேவா? சில மலைகள் எல்லாம் காய்கறிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சில மலைகள், அப்போ மலை இருக்குது. இந்த மலை வந்து எல்லாமே காய்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மலையில் எதெல்லாம் அடங்குது? பழமும் பேனாவும் வந்து காயாக இருக்குது. ஓகேவா? அதில் காய் வந்து மலையாக இருக்குது. சில மலைகள். ஓகேவா? சில மலைகள் வந்து சில காய்கறிகளாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக இது ரூலும் ஃபாலோ ஆகும். என்னது? ஃபாலோ பண்ணும். ஓகேவா? அப்போ இதில் உள்ள எல்லாமே நமக்கு பின்தொடருது. அனைத்துமே பின்தொடர்கின்றது. ஓகேவா? இதில் சில மலைகள் எல்லாமே சில மலைகள் வந்து காயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகள் எல்லாமே பழம் பேனா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது எனது காயாக தான் மாறுது. அதில் சில காய்கள் கண்டிப்பாக நமக்கு எனது மலையாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மூணுமே வந்து பின்தொடருது. அடுத்த அறிக்கையை பாருங்கள். அனைத்து பாம்புகளும் மரங்கள், சில மரங்கள் எல்லாம் சாலைகள், சாலைகள் அனைத்து மலைகள். இந்த அனைத்து பாம்புமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரமாக. அனைத்து பாம்புகளும் மரங்கள், சில மரங்கள் எல்லாம் சாலைகள். ஓகேவா? இதில் வந்து 10 பாம்பு இருக்குது, அது எல்லாமே மரமாயிருது. சில மரங்கள், இப்போ தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னது? சில மரங்கள் எல்லாம் சாலைகள். ஓகேவா? இந்த 10 பாம்பு இது எல்லாமே மரமாக வந்து 10ஆக மாறிடுது. இப்போ இந்த 10 மரத்தில் சில மரங்கள், ஒரு 5 மரம் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? சில மரங்கள் அப்போ நமக்கு தெரியாத சும்மா நம்மளாவே ஒரு கணக்கு. சில மரங்கள் நமக்கு புரியறதுக்காக நம்பர்ஸில் எடுத்துக்கிடுதோம். ஓகேவா? சில மரங்கள் எல்லாம் சாலையாக மாறுதான். சாலைகள் எல்லாமே என்னது? மலையாக மாறுதான். அப்போது சாலைகள் எல்லாம் எப்படி மாறுதான்? நமக்கு மலைகள். ஓகேவா? மலையாக வந்து மாறுதான். ஓகே, இப்போது இந்த கூற்றுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் இப்போ ஃபஸ்ட்டு கூற்றை வந்து ரீட் பண்ணுவோமா? சில மலைகள் எல்லாம் பாம்புகள்னு கொடுத்துருக்காங்க. சில மலைகள். ஓகேவா? இப்போ பாருங்கள், சாலை தான் மலையாக வந்து மாறுது. ஓகேவா? சாலையில் என்னது? ஒரு 5 மரம் தான் நமக்கு சாலையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாமே எல்லா பாம்பு, சில மலைகள் வந்து எல்லாம் பாம்புகள்னு கொடுத்துருக்காங்க. மலை இங்கே இருக்குது, பாம்பு வந்து மரமாக இருக்குது. இப்படி கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து என்னது? சில மலைகள் வந்து என்னது? எல்லாம் வந்து சாலையாக இருக்குது. எனது சாலையாக இருக்குன்னு கொடுக்கலாம். பாம்புன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த பாம்பு அப்படிங்கிற கூற்று வந்து ஏற்புடையதாக கிடையாது. சில சாலைகள் எல்லாம் பாம்புகள், சில சாலைகள், இந்த சாலை வந்து பாம்புன்னு கொடுத்துருக்காங்க. சில சாலைகள் மொத்தமாக 5 சாலைகள் தான் இருக்குது இதில் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, 5 மரம் தான். இதில் பாம்பு 10 இருக்கும்போதுல நமக்கு 10மே மரமாக மாறும். அந்த 10ல் சிலது வந்து நமக்கு வந்து பாம்பாக, இந்த பாம்பு மரங்கள் எல்லாம் மாறுது. அது வந்து சாலைகள், சில சாலைகள் வந்து பாம்புகளாக மாற முடியுமா? மாற முடியாது. ஓகேவா? அப்போ இந்த கூற்றுமை ஏற்புடையதாக கிடையாது. சில மலைகள் எல்லாம் மரங்கள். இப்போ பாருங்கள், இந்த சில வர இடத்துல தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்குது. எல்லாருக்குமே இடத்துல கூட நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சில மலைகள் வந்து எல்லாம் மரங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ மரங்கள் எல்லாமே நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க. அந்த சில மரங்கள் நமக்கு வந்து என்னது? சில மரங்கள்னு எதுக்கு வச்சுருக்கோம்? நமக்கு வந்து பாம்புகள் எல்லாமே நமக்கு மரமாக வந்து மாறுது. ஓகேவா? பாம்புகள் எல்லாமே நமக்கு வந்து மரமாக தான் மாறுது. ஓகேவா? அதுலேயுமே சில மரங்கள் மட்டும்தான் சாலையாக மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில மரங்கள் மட்டும்தான் நமக்கு சாலையாக வந்து மாறுது. சாலைகள் வந்து நமக்கு மலையாக மாறுது. இதில் சில மலைகள் எல்லாம் வந்து மரங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 சாலை, 5 சில மலைகள் வந்து
சில மலைகள் ஓகேவா, சம் மலை, கொஞ்சம் மலைகள் இருக்குது, அது எல்லாமே மரங்கள் தான் சொல்கிறாங்க ஓகேவா. இப்போது 5 மரம் வந்து மலைக்குள்ளே எதெல்லாம் அடங்கும், பாம்பும் வரும் நமக்கு, மரமும், பாம்பு வந்து மரமாக மாறுது, மரம் வந்து நமக்கு சாலையாகவும் வருது ஓகேவா. அதில் வந்து சில மலைகளில் வந்து எல்லாம் மரங்கள். அப்போ இந்த மலையில் வந்து நமக்கு என்னது, பாம்பு வரும், மரமும் வரும். அப்போ இந்த சில மலைகளில் வந்து எல்லாமே மரமாகவும் இருக்கும், அதேமாதிரி சில மலைகளில் வந்து எல்லாமே நமக்கு சாலையாகவும் இருக்கும் ஓகேவா. சில மலைகளில் எல்லாமே நமக்கு சாலையாகவும் இருக்கும் ஓகேவா. அப்போ அந்த 3 வந்து பின்பற்றுது ஓகேவா. ஆன்சர் வந்து 3 வந்து பின்தொடருது, மீதி 2மே பின்தொடரல ஓகேவா. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓனாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் வரும். இப்போ டிஸ்டன்ஸ் சம் வந்து பார்ப்போம் ஓகேவா. அதாவது என்னது, கிழக்கு மேற்கு அந்த மாதிரி சம் வரும்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து பார்ப்போம். திசைகள் ஓகேவா. டைரக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. இப்போ டைரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டைரக்ஷன்னா என்ன, அதில் வந்து டிகிரிஸ்லாம் வரும். ஸோ சில பேசிக்ஸ் வந்து பார்த்துடலாம். திசைகள் நமக்கு தெரியும் ஓகேவா. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படிங்கிற 4 திசை தான் வரும். அதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா. இப்போ வடக்குக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னா தெற்கு இருக்கும், அடுத்து இந்த சைடில் மேற்கு இருக்கும், கிழக்கு இருக்கும் ஓகேவா. இப்படி தான் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம இன்னொன்று சொல்லுவோம் தெரியுமா, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு அப்படி சொல்லுவோம். அது எங்கே வரும், இது வடக்குக்கும் கிழக்குக்கும் ஊடையில் இருந்துச்சுன்னா இதை வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அடுத்தது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இருக்கும் பட்சத்தில் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இதுவே தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கும் பட்சத்தில் தென்மேற்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். வடக்குக்கும் மேற்கு வடமேற்கு ஓகேவா. வடக்கை வச்சு வரும், அப்புறம் தெற்கு நம்ம மேற்கு வடக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டோம், வடமேற்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஓகேவா. கிழக்கு வடகிழக்கு அப்படி தான் சொல்லுவோம் ஓகேவா. ஓகே, இப்போது 8 திசையாக ஆயிடுச்சா ஓகேவா, ஊடையில் இருக்கிறதுனால இவ்வளோ திசைகள். இப்போ இந்த இது இருக்கலாம், இது ஃபுல்லாக சேர்த்து 360 டிகிரின்னு சொல்லுவோம் ஓகேவா. 360 டிகிரி. இது எப்படி பிரியுதுன்னு பார்ப்போமா. அதாவது வடக்குக்கும் கிழக்குக்கும் ஊடையில் மொத்தம் நமக்கு 90 டிகிரி இருக்கும். எப்படி 90 டிகிரினா பாருங்கள், வடக்குக்கும் வடகிழக்குக்கும் ஊடையில் 45 டிகிரி ஓகேவா. இப்போ நான் வடக்குக்கும் கிழக்குக்கும் மட்டும் எடுத்துக்காமக்கேன். இதில் வடக்கு இருக்குது, இது கிழக்கு இருக்குது ஓகேவா. இதுக்கு ஊடையில் எவ்வளோ டிகிரி இருக்குது, மொத்தம் டோட்டலாக 360 டிகிரி. இதுக்கு ஊடையில் வந்து 90 டிகிரி இருக்குது ஓகேவா. அதில் 45 டிகிரி வந்து வடகிழக்கு ஓகேவா, வடகிழக்கு ஓகேவா. வடக்குக்கும் வடகிழக்குக்கும் இல்லை வடக்கு, அடுத்து இங்கே மீதி இருக்க 45 டிகிரி சேர்ந்து 90 டிகிரி ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா. இதுக்கு ஊடையில் 45 டிகிரி, அடுத்து ஒரு 45 டிகிரி, கிழக்குக்கும் தெற்குக்கும் அடுத்து ஒரு 45 டிகிரி, அடுத்து ஒரு 45 டிகிரி, 90 டிகிரி ஓகேவா. இப்போ டிகிரிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுமாதிரி வடகிழக்கு வடமேற்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. அதுமாதிரி இதுக்கு அப்புறமா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ வந்து நமக்கு வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போது நான் இங்கேருந்து மேற்குலேருந்து வரோம்னா இதுதான் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இது வந்து கிளாக் வைஸ். இதுவே நான் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார திசை ரைட் சைடு மாக்க திருப்போம். ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது எதிர் திசைன்னு சொல்லுவோம் ஓகேவா. எதிர் திசைனா இங்கேருந்து ஓகேவா இடது பக்கமாக திரும்பும், இது வந்து எதிர் திசை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக், ஒன்று ரைட் சைடு மாக்க அந்த வட்டை திரும்பிட்டே வரும், அப்படின்னா இது கிளாக் வைஸ் எதிர் திசை. இவ்வளோ தான் இந்த டைரக்ஷனில் வந்து பேசிக்ஸ் ஓகேவா. இது தெரிஞ்சால் போதும், நமக்கு வடகிழக்கு அந்த இது வந்து செஞ்சிடலாம் ஓகேவா. திசைகள் சம் வந்து செஞ்சிடலாம் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் வந்து மேற்கு நோக்கி நிற்கிறார். அவர் முதல்ல வந்து 45 டிகிரி கடிகார திசையிலும், பிறகு மேலும் 180 டிகிரி அதே திசையிலும், அதன் பின் 270 டிகிரி கடிகார எதிர் திசையிலும் திரும்புகிறார். இப்பொழுது அவர் எந்த திசை நோக்கி நிற்பார் அப்படிங்கிறத கேட்காங்க ஓகே. இப்போ ஃபஸ்ட்டே பேசிக் வந்து டிகிரி, அப்புறம் என்ன திசை அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஓகே. நம்ம எப்பவும் போல் நமக்கு என்னது வடக்கு ஓகே, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படிங்கிறத எழுதிடும். ஃபஸ்ட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நபர் மேற்கு நோக்கி நிற்கிறார் அப்படி சொல்லிட்டாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு அந்த நபர் வந்து மேற்கு நோக்கி நிற்கிறாங்க ஓகேவா, மேற்கு நோக்கி நிற்கிறாங்க ஓகேவா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர் முதல் 45 டிகிரி கடிகார திசை. இப்போ சொன்னால் கடிகார திசைனா என்னது, கிளாக் வைஸ் கடிகார திசையில் திருப்பணும் ஓகேவா, ரைட் சைடு பார்க்க திருப்பணும்.
45 டிகிரி வந்து திருப்புறாரு. ஓகேவா. இப்போ வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில என்ன இருக்கும், வட மேற்கு. ஓகேவா. வடமேற்கு அதுதான் 45 டிகிரி. ஓகேவா. இதுக்கு மொத்தம் நம்ம வடக்குக்கும் மேற்குக்கும் கூட 90 டிகிரி. ஓகேவா. வடமேற்குலேருந்து வடக்குக்கு போக 90 டிகிரி ஆகும். அதுக்கு இடையில அப்போது 45 டிகிரி வடமேற்கு. ஓகேவா. அப்போது 45 டிகிரி அவர் திரும்பியிருக்கார். ஓகேவா. இப்படி கடிகார திசையில் மேற்குலேருந்து கடிகார திசையில் திரும்புகிறாரு, வடமேற்குக்கு போயிருக்கார். ஓகேவா. வடமேற்குக்கு வந்து திரும்பியிருக்கார். வடமேற்கு திசையில் 45 டிகிரியில் இப்போ நிற்கார். பிறகு மேலும் 180 டிகிரி அதே திசைனா இது கடிகார திசை. ஓகேவா. கடிகார திசையில் 180 டிகிரி. இப்போ 45 டிகிரியில் நிற்காரு. இதிலேருந்து 180 டிகிரி இன்னும் இந்த 45 டிகிரியிலேருந்து 180 டிகிரி வந்து திரும்பணும். அப்போ இங்கே ஒரு 45 டிகிரியா, வடமேற்கில் இருந்து வடக்குக்கு போக ஒரு 45 டிகிரியா, அடுத்த வடக்குலேருந்து கிழக்குக்கு வர மொத்தம் என்னது 90 டிகிரி ஆகும். அப்போ 90 45 கூட்டினாந்து 135 டிகிரி ஆகுது. ஓகேவா. 135 கூட இன்னும் ஒரு 45 கூட்டினா தான் நமக்கு 180 வரும். அப்போ கிழக்குக்கிட்ட வரமுச்சில் அவங்க 135 டிகிரி. ஓகேவா. அப்படியே வராங்க. ஓகேவா. இப்போ 135 வரைக்கும் வந்துட்டாங்க. நமக்கு 180 டிகிரி வரைக்கும் கடிகார திசையில் திரும்பணும். அப்போது இங்கே ஒரு 45 கூட்டினா தான் 180 வருது. ஓகேவா. அப்போ கரெக்டாக அவங்க இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகேவா. இப்போ எந்த திசையில் இருக்காங்க, தென்கிழக்கு திசையில் இருக்காங்க. ஓகே. 45 டிகிரி அப்படிங்கிறது கூட தானே, இது கூடையில் தென்கிழக்கு திசையில் வந்து இருக்காங்க. ஓகே. இப்போ கிளாக் வைஸில் அடுத்து இப்போ கடைசி எந்த திசையில் இருக்காங்க, தென்கிழக்கு திசையில் இருக்காங்க. அடுத்து அதன் பின் இது எனது 270 டிகிரி இதில் வந்து கடிகார எதிர் திசையில் திரும்புகிறாங்க. ஓகேவா. இப்போ வந்து இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே தான் இதில் போட்டால் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நான் கீழே எழுதுறேன். ஓகேவா. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. ஓகேவா. கிளாக் வைஸில் திரும்பினதில் வந்து இப்போ கடைசியாக மேற்கில் இருந்து எங்கே வந்து நிற்காங்க, இப்போது தென்கிழக்கில் வந்து 180 டிகிரியில் வந்து நிற்காங்க. ஓகேவா. தென்கிழக்கில் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா. இப்போது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து போகிறோம். அதாவது எதிர் திசை, கடிகார எதிர் திசை லெஃப்ட் சைடு பக்கம் திருப்ப போகிறோம். 270 டிகிரிக்கு திசை. ஓகேவா. இப்போது 45 டிகிரியில் தான் இருக்குது. ஓகேவா. இதிலேருந்து 270 டிகிரி 270 டிகிரி திருப்பணும். ஓகேவா. அதுவும் கிளாக் எதிர் திசையில் இப்படி திருப்பணும். ஓகேவா. இப்படி திருப்பமுச்சு அவங்க எங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 45 டிகிரி, கிழக்குலேருந்து வடக்குக்கு வரும்போச்சில் ஒரு 90 டிகிரி. அப்போ 135 ஆச்சு. ஓகேவா. இப்படி கூட்டிகிட்டே வாங்க. 135 டிகிரி ஆச்சு. அடுத்து வடக்குலேருந்து மேற்கு வரும்போச்சில் ஒரு 90 டிகிரி. ஓகேவா. அப்போ 90 டிகிரிங்கும் போச்சில் உங்களுக்கு 225 டிகிரி தான் ஆச்சு. ஓகேவா. நமக்கு வந்து அடுத்தது வந்து மேற்கில் இருந்து அடுத்து ஒரு 45 டிகிரி நமக்கு போட்டோம்னா 45 டிகிரி போடும்போச்சில் நமக்கு 270 டிகிரி வருது. ஓகேவா. அப்போ 270 டிகிரி எதிர் திசையில் திருப்பும் போச்சு வந்து தென் மேற்கு திசையில் வந்து கடைசியாக நிற்காங்க. ஓகேவா. கடைசியாக வந்து என்னது ஒரு 270 டிகிரி இப்படியே கூட்டிட போச்சில் தென்மேற்கு திசையில் வந்து நிற்காங்க. ஒரு கூடையில் வந்து அப்போது நமக்கு வந்து என்னது எதிர் திசை திரும்ப. இப்பொழுது அவர் எந்த திசையில் நிற்கிறார், கடைசி அவர் எந்த திசையில் நிற்கிறாரு, தென்மேற்கு திசையில் நிற்கிறாங்க. ஆன்சர் வந்து டி. ஓகேவா. இதில் நீங்கள் வந்து இந்த டிகிரி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். வடக்கு தெற்கு கிளாக் வைஸ் இது தெரிஞ்சால் போதும், ஈஸியாக போட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா. உங்களுக்கு சொல்லும் போச்சு ஒரு மாதிரி தெரியுது. நீங்களே இந்த சம்மை எழுதிட்டு இந்த பேசிக் புரிஞ்சுட்டுனா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஓகே. இப்போ 2ஆவது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, கைலாஷ் வடக்கு பார்த்து நிற்கிறான். வலது பக்கம் திரும்பி 25 மீட்டர்கள் நடக்கிறான். பின்னர் அவனது இடது பக்கம் திரும்பி பின் 30 மீட்டர்கள் நடக்கிறான். அடுத்து வலது பக்கமாக 20 மீட்டர்கள் நடக்கிறான். மீண்டும் வலது பக்கம் திரும்பி 50 மீட்டர்கள் நடக்கிறான். கடைசியாக வலப்பக்கம் திரும்பி மேலும் 40 மீட்டர்கள் நடக்கிறான். ஆரம்ப புள்ளியிலிருந்து அவன் இப்பொழுது நிற்கும் திசை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதில் வந்து எத்தனை மீட்டர்லாம் கேட்கல, அவர் இப்போ எந்த திசையில் நிற்பார் அப்படின்னு கேட்காங்க. கைலாஷ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன திசையை வடக்கு நோக்கி நிற்கிறாரு. ஓகேவா. வடக்கில் தானே, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. ஓகேவா. அவர் இப்போ எங்கே இருக்கார், வடக்கு நோக்கி இருக்கார். ஓகேவா. இதில் இருக்காருனே வச்சுக்கிறோம். வடக்கு நோக்கி நிற்கார். வலது பக்கம் அடுத்து தெரிஞ்சுருக்காங்க. வலது பக்கம் இடது பக்கம் தெரியணும்னு உங்களுக்கு போன செம்மில் நம்ம வந்து வலது இடது பார்த்துட்டோம். ஓகேவா. இப்போ அவர் வந்து வலது பக்கம் நோக்கி இருக்கார். ஓகேவா. வடக்கு பார்த்து நிற்கிறார். வலப்பக்கம் திரும்பி இவர் வந்து வடக்கு பக்கத்து நிற்கிறார், வலது பக்கம் திரும்புகிறார். ஓகேவா. இவருடைய வலது சைடு வந்து எது, இந்த சைடு. ஓகேவா. அப்போது வலது சைடுங்க முடிச்சுட்டு அவர் இங்கே பக்கம் திரும்புகிறார். ஓகேவா. வலது பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். ஓகேவா. வலது பக்கம் திரும்பி ஒரு 25 மீட்டர் நடக்கிறார். 25 மீட்டர் நடக்கிறார். நடந்ததுக்கப்புறமா வந்து என்னது, பின்னர் அவரது இடது பக்கம் திரும்புகிறார். ஓகேவா. இப்போது வலது பக்கத்துலேருந்து இப்போ அவருடைய இடது பக்கம் அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த பக்கம் தானே. அப்போ இடது பக்கம் திரும்பி இது இங்கே மக்க போகிறார். ஓகேவா. இடது பக்கம் திரும்பி எவ்வளோ மீட்டர் நடக்காரு,
ஒரு 30 மீட்டர் வந்து நடக்கிறார். ஓகேவா, 30 மீட்டர் நடந்துட்டு நடக்கிறார். அடுத்தது வந்து வலப்பக்கமாக திரும்புகிறார். ஓகேவா, அவருடைய வலப்பக்கம் அப்படிங்கிறது இங்கே ஓகேவா, வலப்பக்கமாக திரும்பி ஒரு 25 மீட்டர் நடக்கிறாரு. மீண்டும் வலது பக்கமாகவே அப்புறம் மீண்டும் வலது பக்கம் விஷயம் இங்கே ஓகே, மீண்டும் வலது பக்கமாக திரும்பி இந்த 55 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேவா, 55 மீட்டருங்க விஷயம் கொஞ்சம் இங்கே வந்துடும். ஓகேவா, 55 மீட்டர் வந்து நடக்கிறாரு. கடைசியாக வலப்பக்கம் திரும்பி மறுபடியும் என்னது வலது பக்கம் வந்து திரும்புகிறாரு. இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 30, அப்போ ஒரு 55. ஓகே, எந்த கால்குலேஷனும் நமக்கு முக்கியம். இல்லாட்ட வந்து நமக்கு திசை வந்து கொஞ்சம் மாறி, இங்கே ஒரு 25, இங்கே 55 மீட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேவா, ஒரு இங்கே வந்து நிற்பாருன்னு வச்சுக்கோமா. கடைசியாக வலது பக்கம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறார். ஓகேவா, வலது பக்கம் இங்கே இதில் நிற்க பட்சத்தில் வலது பக்கமாக திரும்புகிறாரு. ஒரு 40 மீட்டர் நடக்கிறார். இப்போ வந்து ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் இப்பொழுது நிற்கக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இவர் இப்போ வந்து பார்க்கும் பட்சத்தில் நமக்கு வந்து எந்த திசையில் நிற்கிறாரு கரெக்டாக பாருங்கள். இங்கேருந்து இவர் இந்த திசையில் நிற்கிறார். ஓகேவா, ஊடையில் தெற்குக்கும் கிழக்குக்கும் ஊடையில் திசையில் நிற்கிறார். அப்போ தென்கிழக்கு திசையில் வந்து நிற்கிறாரு. ஆன்சர் வந்து நமக்கு என்னது டி. ஓகேவா, தென்கிழக்கு திசையில் வந்து நிற்கிறாரு. ஓகேவா, அந்த கிலோமீட்டருக்கு கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். ரொம்பலாம் சிம்பிளாக பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஒரு என்னது வடக்கு பக்கம் நிற்கிறார். வடக்குலேருந்து ஒரு 25 மீட்டர் நடக்காரு. அடுத்தது வந்து ஒரு வலது பக்கமாக திரும்பி ஒரு 30 மீட்டர். ஓகேவா, 30 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேவா, அடுத்தது ஒரு 25 மீட்டர் தான் நடக்காரு. ஓகேவா, 25. இங்கேருந்து பார்க்கும்போது 25 அப்படிங்கும் பட்சத்தில் இங்கேயும் 25. அடுத்து ஒரு 30 மீட்டர் நடக்கிறாரு. அடுத்து 30லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வந்து அடுத்து வலது பக்கமாக வந்து திரும்பியிருக்காரு. ஆல்ரெடி 25 இங்கே வரைக்கும்னா ஒரு 30 வந்து ஒரு இது வரைக்கும் வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு மைண்ட் கால்குலேஷனில் வந்து போட்டிருக்கோம். அதில் இருந்து ஒரு திரும்ப போச்சில் ஒரு 40 மீட்டர் வந்து வலது பக்கமாக திரும்பியிருக்காரு. ஆல்ரெடி இங்கே வந்து 30 மீட்டர். ஓகேவா, இதுலேருந்து இது வரைக்கும் 30 மீட்டர் அப்படிங்கும் போச்சில் இன்னொரு 10 மீட்டர் சேர்க்கும் போச்சில் அவர் கரெக்டாக சென்டரில் தான் இருப்பார். தென்கிழக்கு திசையில் வந்து நிற்பார். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து அடுத்த சம் பார்ப்போம். இப்போ 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். குணால் வடக்கு புறமாக 10 கிலோமீட்டர் நடக்கிறான். அங்கிருந்து தெற்காக 6 கிலோமீட்டர் நடக்கிறான். பின் கிழக்காக 3 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்பொழுது அவன் தொடக்க புள்ளியிலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான்? போன கொஸ்டினில் வெறும் திசையை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இந்த திசையில் இந்த வாட்டி வந்து திசையோட சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் வந்து நடந்திருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம எப்பவும் போலே வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படி தானே போட்டிருப்போம். ஓகேவா, இது வந்து நம்ம இந்த வாட்டி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா, நமக்கு வடக்கு அப்படிங்கிறது வந்து மேலே பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, வடக்கு அப்படிங்கிறது மேலே. எதுக்காக வடக்கு மட்டும் இருக்குது? ஏன்னா வடக்கு புறமாக தான் நடக்கிறாரு. ஓகேவா, வடக்கு புறமாக 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகேவா, வடக்கு புறமாக 10 கிலோமீட்டர். எந்த திசையிலேருந்து தான் தெரியாது, நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். ஓகேவா, ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நடந்த பிறகு என்னது அங்கிருந்து தெற்கு அப்படிங்கிறது நமக்கு என்னது கீழே இருக்குது. ஓகேவா, தெற்காக ஒரு அடுத்து வந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஓகேவா, ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். தெற்காக 6 கிலோமீட்டர். பின் கிழக்காக ஓகேவா, கிழக்காக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாரு. பின் கிழக்காக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாரு. அப்போ இப்போ வந்து கிழக்கு பக்கம். ஓகேவா, பின் வந்து கிழக்காக வந்து நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்பொழுது அவன் இப்பொழுது அவன் தொடக்க புள்ளியிலேருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருப்பாங்கன்னு இருக்காங்க. நம்மளுடைய தொடக்க புள்ளி அப்படிங்கிறது இது. ஓகேவா, இதிலேருந்து இப்போ கிழக்கு இதில் தானே அவர் முடிச்சிருக்காரு. அப்போ இதுக்குள்ளே தூரம் தான் நமக்கு வேணும். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே தூரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முக்கோண ஷேப்பில் வருது. ஓகேவா, இப்போ ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து வருது. முக்கோணம் இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஓகேவா, இந்த முக்கோணம் ஷேப்பு வரதுனால இதுக்கு நம்ம ஒரு இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து எனது இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு பேப்பரா என்னது வடக்குப்புறமாக 10 கிலோமீட்டர் நடந்திருப்பார். அதை A to Bன்னு வச்சுருவோம். அடுத்தது தெற்காக வந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்திருப்பார். அதை Cன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிழக்கு பக்கம் நடந்திருப்பாங்க. அதை Dன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா, இப்போது நமக்கு இந்த தூரம் தான் வேணும். ஓகேவா, இது நமக்கு தெரியாது. ஓகேவா, இதில் நமக்கு இந்த 6 அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு இப்போ இந்த 10லேருந்து இந்த இவ்வளவு 10 அப்படிங்கிற விஷயம், இந்த 10லேருந்து இவ்வளவு போயிட்டுனா நமக்கு 6 அப்படிங்கும்போது போக இந்த பக்கத்தில் உள்ள இதுவும் நமக்கு 4 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, இந்த சைடில் உள்ளது 3 தெரியும். ஆனால் இந்த சைடில் உள்ள எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தெரியாது. அப்போ நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது தொடக்கப்புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. ஓகேவா, என்ன ஃபார்முலா? நமக்கு ஏடி தான் தெரியாது. ஓகேவா, ஏடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஓகேவா, இது என்ன ஃபார்முலானா நமக்கு வேறு ஒன்றும் இல்லை.
ஓகேவா. கர்ணத்தின் பக்கம் இந்த 4 எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதுல. ஆல்ரெடி இங்கே ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்திருப்பார். இதில் வந்து நமக்கு 10ல் 6 போர்ஷனாக மீதி இருக்குது இந்த 4 கிலோமீட்டர். அதனால் நம்ம 4 வந்து போட்டிருக்கோம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கர்ணத்தின் பக்கம் வந்து எதிரெதிர் பக்கங்களினுடைய கூடுதலுக்கு எதிரெதிர் வர்க்கங்களின் கூடுதலுக்கு வந்து சமமாக இருக்கும். அந்த ஃபார்ம் அப்படி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா. ஓகே, இப்போ ஏடி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஏசி அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஏசியோட வேல்யூ வந்து நமக்கு இதில் 4. ஓகேவா. ஏக்கும் சிக்கும் உள்ள வேல்யூ. ஏடிடி வந்து நமக்கு தெரியாது. சிக்கும் டிக்குள்ள மதிப்பு வந்து நமக்கு என்னது 3. ஓகேவா. சிக்கும் டிக்குள்ள மதிப்பு வந்து 3. ஓகே, அப்போ ஏசி வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் சிடி வந்து 3 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 4 4 16 3 3 9. இதை கூட்டினா நமக்கு 25 வரும். 25 ஸ்கொயர் வேல்யூ வந்து 5 ஸ்கொயர். ஓகேவா. அப்போது ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 5. அப்போ நமக்கு ஏடி வந்து என்னது 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஓகேவா. இதில் 5 கிலோமீட்டரில் வந்து நமக்கு 2 ஆன்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம மேற்கு பக்கமாக இல்லை கிழக்கு பக்கமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து என்னது வடகிழக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஓகேவா. ஆன்சர் வந்து டி. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ரோஹித் தெற்கில் 25 மீட்டர்கள் நடந்தான். பின் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர்கள் நடந்தான். பின் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர்கள் நடந்தான். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர்கள் நடந்தான். தொடங்கிய இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருப்பார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோ தூரத்தில் உள்ளார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. போன சமயமாக தான் எந்த திசையும் கேட்டிருக்காங்க, எத்தனை மீட்டர் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ தெற்கு அப்படிங்கிறது நமக்கு கீழே தான், அந்த சைடில் தான் இருக்கும். ஓகேவா. தெற்கு பக்கமாக எனது 25 மீட்டர் வந்து தெற்கு. ஓகேவா. கீழே சைடில் தான் இருக்கும், நமக்கு தெரியும் தெற்கு சைடு. ஓகேவா. 25 மீட்டர் வந்து தெற்கு பக்கமாக நடந்து வராரு. ஓகேவா. 25 மீட்டர் தெற்கு பக்கமாக நடந்து ஒரு மனுஷங்க மக்கள் இருக்காங்கன்னா தெற்கு பக்கமாக நடந்த பிறகு பின் வந்து இடதுபுறமாக திரும்புகிறார். ஓகேவா. நம்முடைய சைடு படி இது வந்து வலது, இந்த வந்து இடது. ஓகேவா. அப்போது இடதுபுறமாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னா 20 கிலோமீட்டர். ஓகேவா. 20 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் 20 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் வந்து பின் இடதுபுறம். இப்போது இங்கே மக்கள் இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து வலது அப்படிங்கிற இந்த சைடு, இடது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பக்கம் தானே வரும் நமக்கு. நம்மளுடைய சைடில் எனது இடதுபுறமாக்க திரும்பி பின்னும் 25 கிலோமீட்டர் திறக்கிறோம். அப்போ 2 சேமே நமக்கு 25 அப்படிங்கிறது சேமாக வரும். அப்போது 25 மீட்டர் வந்து நடந்தார். பின் வந்து எனது வலதுபுறமாக இப்போ நான் அங்கே மக்கள் இருக்கேன். வலது இது வந்து இந்த சைடுங்க பட்சம் வலது, இந்த சைடு இந்த சைடு இடது, இந்த சைடு தான் வலது. அப்போ வலதுபுறமாக திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கேன், 15 மீட்டர் வந்து நான் நடக்கேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. இது வந்து தொடங்கின இடம், இது வந்து முடிஞ்ச இடம். ஓகேவா. தொடங்கிய இடத்துலேருந்து எந்த திசையில் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தெற்கு திசை அப்படிம்போம், இது மேற்கு திசை, இது வந்து எனது வடக்கு திசை, இது வந்து கிழக்கு திசை. ஓகேவா. அப்போ கிழக்கு திசைக்கு நேராக நிற்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர், இங்கேருந்து இவ்வளவு. ஓகேவா. அப்போ இங்கே வந்து நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது, 20 மீட்டர். ஓகேவா. அப்போ இங்கே ஒரு 15 மீட்டர் இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினாலே போதும். ஓகேவா. அப்போது 35 மீட்டர். ஓகேவா. 35 மீட்டரில் கிழக்கு திசையில் நிற்காங்க. ஆன்சர் வந்து எழுதி ஏ. ஓகேவா. எப்படி இதில் 20 வந்துச்சுன்னு தெரியுதுலாம். இங்கே ரெண்டுமே சேம். நமக்கு இதுக்கு இடையில் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தான், 20 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா. அப்போ 20 மீட்டர் போடணும். ப்ளஸ் இந்த 15 கூட்டினோம்னா தொடங்கிய இடத்துல இருந்து அவருடைய எந்த திசையில் நிற்கிறாரோ அவருடைய மீட்டர் வந்து கிடச்சிரும். ஓகேவா. ஓகே, இதோட வந்து நமக்கு டைரக்ஷன்ஸ் நம்ம வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.